என்ன செய்ய முடியும் என்று கேட்காத. ஒன்னு செய்ய முடியும். ஒன்னால ஒரு ஓட்டை உண்மையும் நேர்மையாக உங்கள் பிள்ளைகளுக்கு, நிக்கிற பிள்ளைகளுக்கு போட முடியும். ஒரு தடவை போட்டுப்பார். இந்த தேர்தலில் நிக்கிற எந்த வேட்பாளர் புதியவர்? திமுக பலமுறை ஆண்டுச்சு. போன முறை 2019 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினீர்கள். உங்களின் பிரச்சனை என்ன அங்க பேசப்பட்டது? உங்களுக்கான குரல் எப்போது ஒலிக்கப்பட்டது, முழங்கப்பட்டது? ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. 5 ஆண்டு உட்கார்ந்து மேசையை தேய்ச்சதான் மிச்சம். இப்ப மறுபடியும் கொடுத்தாலும் அதே தான் நடக்கும். திமுகவுக்கு போடலைன்னா பிஜேபி வந்துடும், பிஜேபிக்கு போடலைன்னா பிஜேபி வராது. இல்ல அதான் நீங்க இன்னும் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். இது மாதிரி உலகத்துல எந்த பைத்தியக்காரன் பேசுவான்? சீமானுக்கு போட்டா சீமான் தான் வருவான், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். இது என்னடா புது கதையா இருக்கு? என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல தாண்டா லைட் எரியும், உன் வீட்டுல அப்படிடா எரியும். திமுகவுக்கு போட்டா பிஜேபி வராதுன்னா இப்ப வந்துருச்சுன்ற. எப்படி? கதவை திறந்து விட்ட காவாலி பேல வந்தான்டா. கதவை திறந்து விட்டவங்களே அவங்க தான். எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடிம்பா. ஏன்னா இந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களின் வாக்க வாங்கணும்ல, கோபேக் மோடி. ஆட்சிக்கு வந்துட்டா வெல்கம் மோடி. எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது. ஆட்சிக்கு வந்துட்ட இந்திக்காரனே வாடா. இது ஒரு கொள்கை, இது ஒரு கோட்பாடு. என் மக்களும் நம்பிக்கிட்டு அதுல பெருமை வேற. நம்ம பரம்பரையா திமுக என்னவம் பரம்பரை, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பரம்பரை, கள்ளத்தனமா திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்த பரம்பரை தானடா உன் பரம்பரை. இதுலதான் பரம்பரை பெரிய பீத்த பரம்பரை. அதை பேசிக்கிறது. 29 ஆண்டுகள் தான் என் பாட்டேன் ராஜராஜனும் அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டிருக்காங்க. 29 ஆண்டுகள் உலகத்தை கட்டி ஆண்டிருக்கான் என் பாட்டேன். 60 ஆண்டுகளா மாறி மாறி சோழனை விட அதிகப்படியா ஆண்டிருக்கேன். என்ன மாறி இருக்கு? என்ன மாறி இருக்கு? இந்த நாடு வாழ்வதற்கு, நாடு வளர்வதற்கு நீங்கள் யாரும் வாக்கு செலுத்தவில்லை. கருணாநிதி வீடு வளர்வதற்கு, வாழ்வதற்குத்தான் 60 ஆண்டுகளாக நீங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். போராடி சுதந்திரத்தை பெற்று இந்திய தாய்மொழியாக கொண்ட ஒன்றை கொடுத்துட்டு எல்லா மொழிவழி தேசிய நமம் இந்திக்காரன் அடிமைப்பட்டு கிடக்குது. அவன் சொல்றதை நீங்க கேட்க வேண்டியது இருக்கு. இந்தி வடி, இந்தி வடி, இந்தி வடி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் மொழியின் மகன் நான். 500 ஆண்டை கூட தொடாத இந்திக்காரன் நீ. 500 ஆண்டு கூட இன்னும் நிறைவாகல. நேத்து பிறந்தவன் நீ. என் மொழி இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி. மணி நெற்றி உமிழ் சங்கன் தலால் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்டாங்கிறான். நீ என்னை இந்தி வடிங்கிற. இந்தி எதுக்கு படிக்கணும் சொல்லு? வட இந்தியால வேலை. வட இந்தியக்காரன் என்ன மயத்துக்கு ஏன் ஊருக்கு வேலைக்கு வரேன்? நீ வா எங்கூட இப்ப சோன் பப்படி சொட்டு சமக்கால வைக்கிறவங்களா யாருன்னு பாரு. அவன் தான். என் ஹோட்டல்ல மேச துடைக்கிறார் அவன் தான், அவன் தான். அப்ப வேலை இந்தி படிச்சா வேலை கிடைக்கும். ஏன் என்ன ஏமாத்துற? ஏன் ஏமாத்துற? தேவை என்ன படிச்சுக்கிருவேன், கட்டாயம் படிங்கிற. நீ பெரிய ஆண்மகன் தானே. பாராளுமன்றத்தை கட்டி இந்தியில கல்வெட்டு, இங்கிலீஷ்ல கல்வெட்டு, சமஸ்கிருதத்துல கல்வெட்டு. இப்ப தேர்தல் அறிக்கையை சமஸ்கிருதத்துல வெளியிடு. ஒருத்தர் வெளியிடு, சமஸ்கிருதத்தில் வெளியிடு தேர்தல் அறிக்கை என்னன்னு. தமிழ்நாடு தேர்தல் அறிக்கை என்ன வரல? பிஜேபி வெளியில்ல, காங்கிரஸ் கூட வெளியிட்டுச்சு. இவங்க வெளியில்ல. வெளியிட்டா எனக்கு யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? ஏப்ரல் 19 அப்புறம் வெளியில வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு. நீ வெளியில விடுவேன், எனக்கு வேலிடு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பான். பாரு, எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது. எதையும் செய்யறதுக்கு இல்லையே. நாங்கள் வென்று வந்தால் அதை செய்வோம். 10 ஆண்டுகள் என்ன பல்லாங்குழி ஆடிட்டு இருந்திய? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? கொடுமை. உன்னுடைய கொள்கை என்னன்னு கேளு பாரதிய ஜனதாட்ட. உன் கட்சி கொள்கை என்ன? பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசு மாடு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர ஏதாவது சொல்றா? ஒண்ணும் கிடையாது. இந்த திராவிட கட்சிகள் இருக்குல்ல, திருடர்கள் முன்னேற்றங்கள் இருக்குல்ல, இவங்களுக்கு என்ன கொள்கை நினைக்கிற? சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதை தவிர வேற கோட்பாடு ஒரு அளவும் கிடையாது. வருவான், சாதி பேசுவான். சாதியை பார்த்து இவன் நம்மள்கிட்ட ஊறி போச்சுல, எல்லாம் சரிதாஞ்சிமா, என்ன இருந்தாலும் நம்ம ஆளுக. அவனுக்கு மொழி சாகிறது, இனஞ்சாகிறது, மலைகளை போகுது, மணல்களை போகுது, நீர் உறிஞ்சி விற்கப்படுது, காற்று விஷமாயிருச்சு, நீர் விஷமாயிருச்சு, சோறு நஞ்சாயிருச்சு. சாதியை காப்பாற்றி பெறணும்.
காப்பாத்தி என்ன வச்சிருக்க? சாதி மதத்தை தவிர நீ என்ன வச்சிருக்க? என் முன்னால் நிக்கிறல ஒண்ணு சொல்லு. உனக்கு சாதி இருக்கு, மதம் இருக்கு, வேற என்ன இருக்கு? மோதிக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு வச்சிருக்க, அதுவும் சில சாதிக்கு கிடையாது. என்ன வச்சிருக்க? சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்துக்கு சாதி வரி கிடையாது. நாங்க கொடுக்கிற ரத்தம் எவ்வளவு தெரியுமா? நாங்க கொடுத்துருக்கோம். சின்ன பசங்க இந்தியாவிலே ஒரு அரசியல் இயக்கம் அதிகமா ரத்தம் கொடுத்துருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் எங்களை பாராட்டிருக்கு. ஒரு அருள் தந்தை ஜப வழிபாட்டில் பேசுறாரு. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி எந்த மருத்துவமனையில இருந்து என் நேரத்தை கலைச்சாலும் அந்த கட்சி பிள்ளைகள் தம்பி தங்கைகள் ஓடி வந்து ரத்தம் கொடுக்குறாங்க, அது பாராட்டத்தக்கதுன்னு சொல்றாரு. எந்த நேரத்துல கூப்பிட்டாலும், ராத்திரி என்ன நேரத்துக்கு கூப்பிட்டாலும் ஓடியாந்து ரத்தம் கொடுக்குறான்னா குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ரத்தம் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறோம்? நாங்கள் ரத்தம் சிந்தி எங்கள் இனத்தின் விடுதலைக்கு போராடணும். அதை உலகத்துக்கு உணர்த்த தமிழ்நாட்டில் மட்டுமில்ல உலகம் பூரா என் கட்சி பிள்ளைகள் ரத்தம் கொடுக்குறான். நான் பறையன், நான் கொடுத்த ரத்தம் படையாச்சிக்கு ஏறி இருக்கு. நான் இந்து, நான் கொடுத்தது இஸ்லாமிய ஏறி இருக்கு. நாங்க இஸ்லாம், நான் கொடுத்தது இந்துக்கு இருக்கு. நான் கொடுத்துட்டு இப்படி போயிருவேன். அவன் அங்க படுத்து கிடப்பான். சார் யார் ரத்தம் சார் பார்த்து ஏத்துங்க சார், என் ஜாதி ரத்தம் பண்ணா அவன் இருன்னு போயிருவான். நீ செத்து விட வேண்டியதுதான். எம்ஜிஆர் யார் ரத்தத்தின் ரத்தம் என்னாரு? அவர் உடல்நிலை சரியில்லாத போது துப்பாக்கி சூடு விட்டு கிடக்கும்போது பல பேர் ரத்தம் கொடுத்தார்கள், அதனால அவர் பிழைத்தார். யார் ரத்தம் என் உடம்புல ஓடுதுன்னு தெரியல, அதனால் நீங்க எல்லாம் என் ரத்தத்தின் ரத்தங்கள்னாரு. அப்படி நீங்க எல்லாம் எங்கள் ரத்தத்தின் ரத்தங்கள். நாங்க கொடுத்த ரத்தம் யார் உடம்புல ஓடுதுன்னு தெரியல. ஐயா மேத்தா எழுதின மாதிரி சாதி சண்டையில் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சிந்திய ரத்தம் ஒன்றாக கலந்தது. சாதி கலவரத்துல வெட்டிக்கிட்டான், ஆனா இந்த ரத்தம் அடிச்சுக்கிட்டு தான் ஒன்னா போய் கலந்துருச்சாங்க ரத்தம். அதனாலதான் என்ன சொல்றோம்? சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்துக்கு ஒருவதும் சாதி வெறி கிடையாது. உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம்? ஒரு சின்ன பையன் சொல்றான், சீமான் பேசுனதுல உனக்கு என்னடா ரொம்ப பிடிக்கும்னு. சாதி பார்த்து நாங்க பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோட பழகவே மாட்டோம். ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தவனே. அண்ணல் அம்பேத்கர் கற்பிச்ச ஆக சிறந்த கோட்பாடு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. ஐயா பெரியார் கற்பிச்ச கோட்பாடு, நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமை கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், சமூகத்தில் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான். மதத்தில் எப்படி கோட்பாடு வைக்கிறது? உன் மதம் சிறந்தது, வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இவ்வளவுதான் கோட்பாடு. உன் இறை உனக்கு வழிபடு, என் இறை எனக்கு வழிவிடு. இவ்வளவுதானே. அங்க தொழுதுகிட்டு இருக்கான், வாங்கொடி சொன்ன உடனே அங்க தொழுதுகிட்டு இருக்கான். போலீஸ் எட்டி அடிச்சு பூட்ஸ் காலால மீச்சு உதைக்குது, காணொலி பாக்குற, இதயம் வெடிக்குது. ஆனா நீ தெருவில் இஸ்லாமியர் தெருவில் விநாயகர் சேர்த்து தூக்கிட்டு போற, விநாயகர் பிள்ளையாருக்கு தெருவில் இறங்கி அடிக்கிறான, சண்டை போடுறாம. மாண்பு ஏன்? நபிகளார் சொன்னது, அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு. அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது நீ உண்ணாதை, அது பாவம்ங்கிறார்.